ஸ்போக்கன் இங்கிலீஷில் நம்ம எனின்றதுக்கும் சம்முன்றதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த எனின்றதுக்கும் சம்முன்றதுக்கும் இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு ஒரே அர்த்தம் தான், சரிங்களா? ஆனால் இடத்தை பொறுத்து வித்தியாசம் மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ் நெகட்டிவாக இருக்குது, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல எனின்றதை யூஸ் பண்ணும். ஒரு சென்டென்ஸில் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா சம்முன்றதை யூஸ் பண்ணும். அதாவது நேர்மறையாக இருக்கிற சம்முன்றதை யூஸ் பண்ணும், எதிர்மறையாக இருக்கக்கூடிய இடத்துல எனின்றதை யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்கள், ஐ ஹாவ் டேஷ் மணி. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போது என்கிட்ட பணம் இருக்குது, இது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ ஐ ஹாவ் சம் மணி அப்படின்றது வரும். சப்போஸ் இங்கே பாருங்கள், ஐ டோன்ட் ஹாவ் டேஷ் மணி. அப்போது என்கிட்ட பணம் கிடையாது அப்படின்னா என்கிட்ட பணம் இல்லைன்றத சொல்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அதனால் இந்த இடத்துல எனின்றதை போட்டிருக்கேன். ஸோ அப்போது ஐ டோன்ட் ஹாவ் எனி மணி. ஸோ இங்கே பாருங்கள், ஹீ டின் பை டேஷ் புக்ஸ், இல்லைனா ஹீ டிட் நாட் பை டேஷ் புக்ஸ். அப்போ அந்த இடத்துல என்ன வரும்ன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனி வருமா சம் வருமான்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.